இனிமையான குழந்தைகளே, மாஸ்டர் ஞான சூரியனாகி அனுபவமெனும் கிரணங்களைப் பரப்புங்கள். ஞானத்தை வழங்கும் வள்ளலாகுங்கள். தபஸ்வியாகுங்கள். எந்தளவு தூய்மையோ அந்தளவிற்கு உயர்ந்த நிலை. கல்பம் முழுவதிலும் உங்களது பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் வேறு எவருக்கும் கிடையாது. நிகழ்காலத்திலும் பரமாத்மாவின் பராமரிப்பு, பரமாத்மாவின் கல்வி, பரமாத்மாவின் வரதானங்களால் வளர்கின்றீர்கள். நாளையும் விஸ்வராஜ்யதிகாரி ஆகின்றீர்கள். நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் பூஜ்ய சொரூபத்தில் மிக மிக உயர்ந்தவர்களே உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கும் கூட ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை நடைபெறுகின்றது. உயர்விலும் உயர்வான பகவான் குழந்தைகளான உங்களுக்கும் உயர்விலும் உயர்வான பிராப்தி தருகின்றார். தூய்மையே சுகம், சாந்தியின் பிறப்பிடம். தூய்மை சர்வ பிராப்திகளின் சாவி. உங்களுக்கான ஸ்லோகன் இதுதான். தூய்மை ஆகுக, யோகி ஆகுக, நிச்சய புத்தி விஜயந்தி. நாடகம் வெற்றியாகவே அமைக்கப்பட்டுள்ளது. திரும்ப செய்தால் மட்டும் போதும். தந்தையை விட்டு தனித்திருக்கும் பொழுதே பலவீனமடைகின்றீர்கள். கம்பைண்டாகவே இணைந்தே இருங்கள். இறுதியே ஆனாலும் விரைவாக வந்து முதன்மை இடத்தைப் பெற முடியும் அனுமதி உள்ளது. வரலாம். எப்போதும் இந்த லட்சியத்தை நினைவில் வையுங்கள். ஆத்மாவாகிய நான் விரைவாக சென்று முதலிடத்தை அடைந்தே தீருவேன். ஒன்று ஸ்டாப், முற்றுப்புள்ளி வையுங்கள். மற்றொன்று ஸ்டாக், சேமித்து வையுங்கள். தனது முயற்சிக்கான கைமேல் பலன் சேமியுங்கள். இரண்டாவது திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வது. சேவை மூலமாக பலனை சேமிப்பது. சேவையிலும் முக்கியமாக நிமித்தமான, அதாவது கருவி உணர்வு, பணிவு, அகங்காரமற்ற வார்த்தை, எல்லையில்லா சேவை. எனதல்ல பாபா செய்விப்பவர். பாபா கருவியான என் மூலம் செய்ய வைக்கின்றார். நீங்கள் செய்யும் தபஸ்யாவின் ஜீவாலை ஏதேனும் ஒன்றை அனுபவம் செய்விக்கும் வகையில் அத்தகைய தபஸ்வி ஆகுக. மாயை எந்த ரூபத்திலும் வரக்கூடும். ஆனால் நீங்கள் யோகக்னியை ஏற்றி வையுங்கள். தடம் தெரியாமல் தானே அழிந்து போகும்